வெரி குட் அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம மக்களோட மக்களா இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப அமைதியா இருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க. லா அண்ட் ஆர்டர், கிரைம், இது ரெண்டையும் பார்த்தா வெரி குட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆமா, அப்படிதான் சொல்லுவோம். அவங்க தான் ஜெயிக்க வச்சாங்க. இவங்க எல்லாத்தையும் அவங்க கூட்டணியில தான் ஜெயிக்க வச்சாங்க. வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்திருந்தாருன்னா இந்த வார்த்தையெல்லாம் வர நான் தான் வச்சோம், என்ன கேட்டு தான் போயிருக்காங்க. அது என்ன வந்துட்டாங்களா, அதோட முடிஞ்சு போச்சுல. சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அமைதியா பண்றாரு, கரெக்டா நிறைவா பண்றாரு. எந்த விதமான குறையும் இல்லை, எந்த விதமான ஆடம்பரம் இல்லை. மக்கள் நேசிக்கிறாங்க. என்னதான் பண்ணாலும் சரி, ஏழை ஜனங்களுக்கு அவர் பக்கம் தான். நீ எத்தனை கோடி வேணாலும் கொடு, நான் எங்கக்குதோ அங்கதான் போவாரு. இவர் நல்லது பண்றாரு. நல்லது பண்ணவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. வந்து நீ 2 மாசத்துலயே இவ்வளவு சொல்ற, நீ இத்தனை வருஷம் ஆண்டுது. உங்க அப்பால இருந்து, உங்க தாத்தால இருந்து, உங்க அப்பால இருந்து, நீல இருந்து ஆட்சி நடத்தி தானே வரீங்க. அப்ப யாருன்னா எதுனா உங்களை குத்தம் சொன்னாங்களா? 100 பேர்ல 10 பேர் சொல்லிப்பாங்க. நீங்க இவர் வந்ததுல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றீங்களாப்பா? அப்படின்னா இவர் பாவம் பண்ணிட்டாரு. உங்களுக்கு சொல்லுங்க, நாட்டுக்கு நல்லது செய்யறது தப்பா? அதை நீங்க கெடுக்கணுமா? கெடுத்தா நீங்க தான் போவீங்க. அவர் அப்படியே தான் இருப்பார். உங்க ஜனங்க அவர் கூட தான் செய்வாங்க.